இது பாருங்க. என்ன தம்பி இது? இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மேல பொய் கேஸ் போட்டு அவரை மிரட்டி அவர்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான போலீஸ் எவிடன்ஸ் தான் அது. படிச்சு பாருங்க. தம்பி சொன்னது சரிதான் போலயே. இதுக்கு நீ என்னமா சொல்ற? இந்த தம்பி சொல்ற மாதிரி இதுல இருக்க விஷயம்லாம் உண்மைதானே? ஆமாங்க ஐயா, நான் முன்னாடி அப்படி பண்ணது உண்மைதான். அவன் நிஜமாவே தப்பு பண்ணான். அதனாலதான் அவன்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கினேன். எப்ப இவர் என் கூட பழக ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்து இவரை மட்டும் தான் நான் நம்பி வாழ்றேன். அப்போ நீ ஒருத்தனை ஏமாத்தி பணம் வாங்கினது உண்மை அப்படித்தானே? அதெல்லாம் முன்னாடியே நடந்ததுன்னு சொல்லிட்டேனுங்க ஐயா. ஏன் பெரியவரே, அந்த பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்குனுச்சு, வாங்கல, அதனால இந்த பஞ்சாயத்துக்கு பணம் வந்துச்சு. இங்க எல்லாரும் கூடி இருக்கிறது இந்த ராஜராஜனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அதை நிரூபிக்க தான் இந்த தம்பி டைம் வாங்கிட்டு போனாரு. இப்ப இந்த பேப்பரை காட்டி அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிராது அது கிடையாது. இதெல்லாம் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை. ராஜராஜன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இந்த கார்த்திக் தம்பிக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல போல. அதான் பழைய விஷயத்தை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏப்பா, அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கார்த்திக் தம்பி அவரோட மாமா தப்பு பண்ணலங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட கொண்டு வரலையே. இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? ஊர் பெரிய மனுஷங்க சொல்லுங்க. தம்பி, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். என்கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மவனே இது? தம்பி, அதை கொடுங்க. சொல்லுங்க தம்பி, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க? இவங்க சொல்றது உண்மைனா இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோயிலை 2 வாட்டி சுத்தி வர சொல்லுங்க. இவங்க எந்த பாதிப்பும் இல்லாம கோயிலை சுத்தி வந்துட்டாங்கன்னா இவங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்.